ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து சுடிதார் மெட்டீரியல். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக மிரர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து பிளெயினாக இருக்கும். சுடிதார் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டருமே வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்டரையுமே வந்து நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். கடைசியாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ வந்து நம்ம கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு மடித்து போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம ராங் சைட் தான் வந்து மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணணும். ஸோ அதனால் நான் கிளாத்தை வந்து உள்பக்கமாக வந்து மடித்து போட்டுக்கிறேன். நாளாக வந்து மடித்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் சுடிதார் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறமா அந்த மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு எப்படி பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுன்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுடிதார் மெட்டீரியலை வந்து இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. நாலாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நிறையா பேருக்கு வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி போடுறதுன்னு தெரியாது சுடிதார் கட் பண்ணுறதுக்கு. அதனால் சொல்கிறேன், எப்பயுமே மேலே வந்து இந்த மாதிரி ஃபோல்டட் சைடு வந்து மேலே தான் வரணும். பார்த்தீங்களா, 2 ஃபோல்டாக இருக்குது. இது ஒரு ஃபோல்டு, இது ஒரு ஃபோல்டு. இந்த மாதிரி ஃபோல்டட் சைடு வந்து எப்பயுமே வந்து மேலே தான் வரணும். ஏன்னா வந்து நம்ம அந்த ஏரியாவில் தான் வந்து ஹேண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த சுடிதார் ட்ராயிங் பேட்டர்னை பார்த்து கிளாத்தில் ட்ராயிங் போட்டு கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுடிதாரோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 39 இன்ச். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தில் சுடிதாரோட டோட்டல் ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இன்ச் டேப்பை இந்த மாதிரி மேலேருந்து வச்சு கீழே வரைக்கும் 39 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளியும் வந்து இன்ச் டேப்பை வச்சு மேலேருந்து கீழே 39 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச், ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 இன்ச். கிளாத்தில் வந்து இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம்ல, அங்கே வந்து கிளாத்தோட ஃபோல்டிங் எண்ட்லேருந்து இன்ச் டேப்பை வச்சு ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே இன்ச் டேப்பை வச்சு 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஷோல்டரோட அகலம். நெக்கோட அகலம் 2.5 இன்ச், ஷோல்டரோட அகலம் 3.5 இன்ச். மொத்தமாக வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை வச்சு 6.5 இன்ச் ஆர் 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப லீனாக இருக்கிறதுனால 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல மார்க்கரில், அங்கே வந்து இன்ச் டேப் வச்சு 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காமனாக எல்லாருக்குமே வந்து 7 இன்ச் மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த 7 இன்ச் வந்து எல்லாருக்குமே வந்து சேம் தான், எந்த கால்குலேஷனும் கிடையாது. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அடுத்து பஸ்ட் அண்ட் செஸ்டோட பாடி மெஷர்மெண்ட் வந்து 8.5 இன்ச். இப்போ நம்ம இதை கிளாத்தில் மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம 6.5 இன்ச் மார்க் பண்ண அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ நான் உங்களுக்கு கை வச்சு காட்டுறேன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்ச் டேப்பை மேலே வச்சுக்கிறேன். அந்த எண்டிலிருந்து கிளாத்தோட ஃபோல்டிங் அந்த எண்டிலிருந்து பஸ்ட் அண்ட் செஸ்டோட அளவு வந்து 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை வச்சு ஒரு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2.5 இன்ச் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே வந்து கிளாத் விட்டு தைப்போம்ல சுடிதாருக்குள்ளெல்லாம், நம்ம குண்டானா கூட பிரித்து விடுறதுக்கு, அதுக்கு தான். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட்டை நல்லா வந்து டார்க்காக ஹைலைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ட்ரா பண்ணும்போது கரெக்டாக வரும். பஸ்ட் அண்ட் செஸ்ட் 8.5ன்னு எழுதி வச்சுக்கிறேன். அடுத்து இந்த சைடில் 7.5 இன்ச் 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். இப்போ மேலே அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கே இன்ச் டேப்பை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கே இன்ச் டேப்பை வச்சு கீழே இன்னொரு 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதான்ட்டு பாருங்கள். மேலே அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை வச்சு ஒரு 7.5 இன்ச்,
திருப்பி நம்ம அந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை வச்சு இன்னொரு 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இது எப்படி மெஷர் பண்ணுறதுன்ட்டு. நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து இந்த சுடிதார் லென்த்துக்காக தான் வந்து அந்த 7.5 இன்ச் வந்து வைக்கிறோம். அந்த 15 இன்ச் வந்து நம்ம கரெக்டாக வைக்கலன்னு வைங்க, டாப் வந்து இங்கே சைடில் கட்டு வந்து நமக்கு வந்து தூக்குன மாதிரி வந்துடும், கரெக்டாக வராது. அதுக்கு தான் வந்து அந்த 7.5 இன்ச். இந்த 7.5 இன்ச் வந்து எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்து சேம் தான், எந்த கேல்குலேஷனும் கிடையாது. இப்போட மெஷர்மெண்ட் வந்து 8 இன்ச். இப்போ இந்த 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்ச் டேப்பை வச்சு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்ட்லேருந்து 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இப்போட மெஷர்மெண்ட். இப்போ நம்ம அந்த 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே இன்ச் டேப்பை வச்சு இன்னொரு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள வந்து கிளாத் விட்டு தைக்கிறதுக்கு தான் வந்து இந்த 2.5 இன்ச். இப்போ வந்து 8 இன்ச்னு வந்து மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சீட்டோட மெஷர்மெண்ட் வந்து 9.5 இன்ச். இப்போ நம்ம ரெண்டாவதாக வந்து ஒரு 7.5 இன்ச் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்ச் டேப்பை வச்சு இப்போட மெஷர்மெண்ட் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த 9 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை வச்சு பக்கத்தில் இன்னொரு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தைக்கிறதுக்கு தான் வந்து இந்த 2.5 இன்ச். செஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச், இப்போட மெஷர்மெண்ட் 8 இன்ச், சீட்டோட மெஷர்மெண்ட் 9.5 இன்ச், மூணுமே வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அது மேலே வந்து இந்த மாதிரி ஷேப்பாக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அந்த ஷேப் வராது தான், நம்ம ட்ரா பண்ண அழகாக வந்து நமக்கு அந்த கர்வ் வந்துடும். அந்த பாயிண்ட் மேலேயே வந்து கரெக்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. வெளியுமே வந்து அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையுமே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு அந்த எண்டுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இதை பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த லைன் தான் வந்து சுடிதார் டாப்போட சைடு கட். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிடலாம். இப்படி இன்ச் டேப்பை சைடாக வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு வந்து கர்வாக வந்து ட்ரா பண்ணிடலாம். இதுவுமே வந்து சேம் தான் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே. இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணிவிடுங்க. ரொம்பவே சிம்பிளாக வந்து சுடிதார் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணிட்டாலே இதை வச்சு ஈஸியாக ஒரு வாட்டியும் நம்ம கிளாத்தில் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் தான் வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம். இப்போ நம்ம ட்ராயிங் போட்டிருக்கோம்ல, அது மேலேயே வந்து சிசரில் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு சைடில் மீதி இருக்க கிளாத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம ஹேண்ட் ஸ்லீவ் கட் பண்ணுவோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நல்லா வந்து இன்னொரு வாட்டி மார்க்கரில் ஹைலைட் பண்ணிவிடுங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டும் கீழே இருக்க இந்த 2 கிளாத்தோட எண்டும் ஒன்றா வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஆப்போசிட் சைடுமே வந்து அந்த மார்க்கரோட அடையாளம் வந்து நமக்கு தெரியும். இது மேலேயே வந்து டார்க்காக வந்து நம்ம மார்க்கரில் மார்க் பண்ணிடலாம். இப்போ 2 பக்கமுமே வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக மார்க் ஆகிடுச்சு. ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்கர் மேலேயே வந்து ஸ்டிச் போட்டுடலாம். மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும் பாடி சைஸ்க்கு. இப்போ நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணிடலாம். நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச். கார்னர்லேருந்து இன்ச் டேப் வச்சு 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பேக் நெக்கோட இறக்கம் வந்து 5.5 இன்ச் தான் வச்சேன். அதுக்கப்புறம் சரி நெக் இன்னும் கொஞ்சம் இறக்கி வைக்கலான்ட்டு 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இன்ச் டேப்பில் இந்த மாதிரி மேலேருந்து வச்சு 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்கோட இறக்கம் எவ்வளோ வேணுமோ.
நெக்கோட இறக்கம் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வந்து வைக்க போகிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பேக் நெக் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து கேன் வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரண்ட் நெக்கோட டிசைன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சுடிதாரோட ஹேண்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த vlog வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.